ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஷ்டமா சமைக்கலாம் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம உணவில் தினசரி எள்ளு உபயோகப்படுத்தினோம் அப்படின்னா நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப இளமையாக தெரியும். அதே போல் எலும்புகள் வலுப்பெற, கேன்சர் வராமல் தடுக்க, மலச்சிக்கல், ஜீரண கோளாறு இல்லாமல் இருக்கிறதுக்காக எள்ளு பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. பேன்ல 3/4 டம்ளர் வெள்ளை எள் எடுத்திருக்கேன். மிதமான சூட்லயே வெள்ளை எள்ளை நல்லா வறுத்து எடுக்கணும். எள்ளு கொஞ்சமா கலர் மாறி நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிருவோம். சூடு ஆறட்டும். அதே பேன்ல 3/4 டம்ளர் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். கருப்பு எள்ளுமே மிதமான சூட்டில் நல்லா வறுத்து எடுக்கணும். தினமும் இந்த எள்ளுருண்டை ஒவ்வொன்று சாப்பிட்டாவே போதும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எலும்பு தேய்மானம் ஆகாது, மூட்டு வலி, இடுப்பு வலியெல்லாம் இருக்காது. கருப்பு எள்ளு நல்லா வறுப்பட்ட உடனே வெள்ளை எள்ளு போட்ட அதே பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். அதே பேனில் 1 டம்ளர் வேர்க்கடலை. வேர்க்கடலையில் அவ்வளோ நன்மைகள் இருக்கு. உடம்பை இளைக்கணும்னு நினைக்கிறவங்க தினசரி சின்ன கப் அளவுக்கு வேக வச்ச வேர்க்கடலை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக பசி எடுக்காது. வேர்க்கடலையும் மிதமான சூட்டில் நல்லா வறுத்தாச்சு. வேற ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருவோம். அதே பேனில் 1/2 டம்ளர் பொட்டுக்கடலை. மிதமான சூட்டில் வச்சு பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதே ஹீட்டில் பொட்டுக்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை கலர் மாறணுங்கிற அவசியம் இல்லை, கொஞ்சமாக வறுப்பட்டாவே போதும். பொட்டுக்கடலையும் வேற பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு அதே பேனில் 1/2 டம்ளர் பொடிச்ச வெல்லம் சேர்த்திக்கலாம். இதில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை தண்ணியிலையே நல்லா கரைச்சி எடுக்கணும். ஆரம்பத்தில் இது போல் கலந்துட்டுக்குங்க. அதுக்கப்புறமா வெல்லம் நல்லா சூடான உடனே கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா நல்லா ஈஸியாக கட்டி கட்டியாக இருக்கிறது எல்லாமே கரைச்சி எடுத்துடலாம். வெல்லம் பாகுபாடு எதுவும் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்தாவே போதும். வெல்லம் பார்த்தோம்னா நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்திருக்கு. வறுத்து வச்சிருந்த எள்ளு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை நல்லாவே ஆறிருக்கு. ஒவ்வொன்றா மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம். எள்ளை நான் ரொம்ப பவுடராக அரைக்கலை, 1க்கு 2 தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே போல் வேர்க்கடலையும் கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ தான் லட்டு பிடிச்சி சாப்பிடும்போது நல்லா கடிக்கிற மாதிரி தன்மையும் இருக்கும். பொட்டுக்கடலையும் 1க்கு 2 அரைச்சிட்டு வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காவும் போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். எள்ளு, வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, ஏலக்காய் இது எல்லாமே நல்லா கலந்துட்டுட்டு கரைச்சி வச்சிருந்த வெல்லம் பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா கலந்துட்டுக்கலாம். எந்த அளவுக்கு வெல்லம் பாகு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலந்துட்டுட்டோம் அப்படின்னா தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் வெல்லம் பாகு மீதியும் ஆயிடுச்சு. எள்ளு, பொட்டுக்கடலை, வேர்க்கடலைலாம் பாருங்கள் நல்லா இது போல் கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துட வேண்டியதுதான். வீட்டிலையே இது போல் எள்ளு, வேர்க்கடலைலாம் சேர்த்து லட்டு செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். தினமும் இது போல் ஒவ்வொரு லட்டு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே கிடைக்கும். டயட்டில் இருக்கிறவங்க இனிப்பு சாப்பிட முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தது அப்படின்னா இது போல் எள்ளு, வேர்க்கடலை போட்டு ஒரு உருண்டை செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிற கிரேவிங்ஸும் இருக்காது. இது வரைக்கும் இஷ்டமாக சமைக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.